முதல் போட்டியில பாத்தீங்கன்னா 230 ரன்கள் இலக்கை எட்ட முடியாமல் இந்தியா டிரா செய்த நிலையில அடுத்த போட்டியில 240 ரன்களை துரத்திய இந்தியா 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்று சொதப்பியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது ஒருநாள் போட்டி துவங்கி இந்த போட்டியிலுமே டாஸை இழந்த இந்தியா முதலில் பந்து வீசி பிச்சு சுழலுக்கு சாதகமாக இருந்த பொழுதும் கூட இலங்கை பேட்டர்கள் அபாரமாகவும் செயல்பட்டிருக்காங்க. மேலும் முதலில் களமிறங்கிய இலங்கை அணியில முதல் 3 பேட்டர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. அதாவது 10 நிமிஷங்க 45 பந்துகளுக்கு 65 ரன்களை அடித்திருக்க நிலையில அவிக்ஷா பெர்னாண்டே என்பவர் 102 பந்துகளுக்கு 96 என்கிற சதத்தை மிஸ் செய்திருக்காரு. குஷல் மெண்டிஸ் என்பவர் 82 பந்துகளுக்கு 59 என தன்னுடைய பங்கிற்கு அரை சதம் அடித்திருக்க நிலையில மற்ற பேட்டர்கள் பாத்தீங்கன்னா படும் மோசமாகவும் சொதப்பியிருக்காங்க. அதாவது கேப்டன் அசலங்கா அவர்கள் 10 ரன்களும் சமர விக்ரம என்பவர் டக் அவுட் முறையிலும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்த நிலையில இறுதி கட்டத்தில் கமின் மெண்டஸ் என்பவர் 19 பந்துகளுக்கு 23 ரன்களை எடுத்திருக்காரு. இதனால இலங்கை அணி 50 ஓவர்கள் முடிவில் பாத்தீங்கன்னா 7 விக்கெட்களை இழந்து 248 ரன்களையுமே எடுக்க முடிந்திருக்கு. இலக்கை துரத்தி களமிறங்கிய இந்திய அணியில ரோஹித் சர்மா அவர்கள் 20 பந்துகளுக்கு 35 ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் 25 பந்துகளுக்கு 30 ரன்களும் ஆகியோர் மட்டுமே 30க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்திருக்காங்க. கில் அவர்கள் பாத்தீங்கன்னா 14 பந்துகளுக்கு 6 ரன்களும், விராட் கோலி 18 பந்துகளுக்கு 20 ரன்களும், ரிஷப் பந்த் 9 பந்துகளுக்கு 6 ரன்களும், ஸ்ரேயஸ் ஐயர் 7 பந்துகளுக்கு 8 என்று போன்றவர்கள் படும் மோசமாகவும் சொதப்பி வந்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா அக்சர் படேல் 9 பந்துகளுக்கு 2, ரியான் பராக் 13 பந்துகளுக்கு 15 போன்றவர்கள் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையிலுமே அவர்களும் பாத்தீங்கன்னா படும் மோசமாக சொதப்பியதால இந்திய அணி 26.1 ஓவர்கள் முடிவுல 10 விக்கெட்களை இழந்து 138 ரன்களை மட்டுமே சேர்த்து 110 ரன்கள் வித்தியாசத்திலுமே தோல்வி சந்தித்திருக்காங்க. இந்திய அணி கடைசியாக 1997 ஆண்டில் தான் இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இழந்தது. அதன் பிறகு தற்பொழுதுதான் இழந்திருக்காங்க. அப்பொழுதுமே ஸ்பின்னர்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். தற்பொழுதுமே இலங்கை ஸ்பின்னர்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த போட்டி முடிந்த பிறகு பேசிய ரோஹித் சர்மா அவர்கள் சுழல் தான் இந்திய அணிக்கு காரணம் என நான் கூற மாட்டேன். இலங்கை அணியினர் எங்களை விட சிறப்பாக விளையாடினார்கள் என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். தொடரை இழந்ததால் தான் இந்திய அணி பலம் இழந்து விட்டதாக கருத முடியாது. தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஒவ்வொரு வீரரிடமே ஆலோசிப்போம். நிச்சயமாக அதிரடி கம்பேக்கை கொடுப்போம் எனவும் கூறி வந்திருக்காரு. சரி, ஓகே. இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.